ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் கருவாடு ஆர்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கருவாடு இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ண போகிறேன். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 இருக்குது. ஸோ கருவாடு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 80 ரூபா போட்டிருக்கேன், 60 கிராம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி 2 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு ஒர்த்தான்னு தெரியல. இதை ஆட் பண்ணி 3 ஐட்டம் ஆச்சு. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3க்கும் சேர்த்து 166 ரூபா வருது. டிஸ்கவுண்ட் 50 ரூபா கொடுத்துருக்கான். ஸோ அந்த 50 ரூபா நம்ம கிளிக் பண்ணிடுவோம். அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? 116 ரூபா நமக்கு 116. இப்போ நம்ம 116 ரூபா பே பண்ணிவிட்டு வரப்போது வந்ததுக்கப்புறம் இந்த கருவாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்ததுக்கப்புறம் காமிக்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்த்தாக இருக்குமா குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? ரேட்டிங் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் ஆகிருச்சு. வரட்டும், எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்த்துருவோமா? போட்டாமல் பாருங்கள், டைம் 14 நிமிஷம் போட்டிருக்கான். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா டெலிவரி 1, டெலிவரி 2 2 இன்ஸ்டாமார்ட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. 3 ஐட்டம். ஓகேங்களா? டெலிவரி 1 வந்து நான் போட்டது இது கரெக்டு, வேளச்சேரி இன்ஸ்டாமார்ட் இங்கே தான் நான் போட்டேன். ஆனால் டெலிவரி 2 பாருங்கள், இது வந்து எந்த இன்ஸ்டாமார்ட்னா எஸ்கொளத்தூர் இருக்குல்ல, எஸ்கொளத்தூர்னா பள்ளிக்கரணை இன்ஸ்டாமார்ட் நினைக்கிறேன். இந்த இருக்குது வேளச்சேரி வர்ற வழி. இந்த இன்ஸ்டாமார்ட்டில் விழுந்திருக்கு பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் இங்கே விழுந்திருக்கு. இங்கே என்ன ஐட்டம் விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா பால் மட்டும் இங்கே விழுந்திருக்குங்க. எந்த பள்ளிக்கரணை இன்ஸ்டாமார்ட்லையா என்ன சொல்லணும்னு தெரியல. இது டெலிவரி 1ல் பார்ப்போம். டெலிவரி 1ல் 2 ஐட்டம் விழுந்திருக்கு. எது அந்த நம்ம போட்ட அந்த கருவாடும் இது பேர் என்னது முட்டை, இந்த 2 வந்து வேளச்சேரி இதில் இன்ஸ்டால்மெண்ட்டில் விழுந்திருக்கு. இப்படி தாங்க நம்மளை வந்து இதுக்கு இன்னும் டெலிவரி பண்ண அசைன் ஆகலை. இதுக்கு டெலிவரி பண்ண அசைன் ஆயாச்சு. இதுக்கு டெலிவரி பண்ண அசைன் ஆகியாச்சு. அவர் பேர் வந்துருச்சு. கால் பண்ணால் பண்ணிக்கலாம். இது என்ன பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விளம்பரம். இதுதான் டெலிவரி பார்ட்னர். நல்லா பார்த்துக்கோங்க. டெலிவரி பார்ட்னர் பொம்மை மாதிரி இருக்குல்ல, அது என்னென்னு காமிக்க இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்காமல் பாருங்கள். குவாக்கா கிஸ் டெலிவரிங் ஹாப்பினஸ், கிளிக் டு எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட அந்த இதுவாக அந்த விளம்பரத்தை தான் வந்து அங்கே கொண்டு வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பொம்மை வந்து அதுதான். இது டெலிவரி பார்ட்னர் எங்கே மூவ் ஆகிட்டுருக்காருன்னு காமிக்குது. இவர் வந்து இந்த இன்ஸ்டாமார்ட்டுக்குன்னு வந்து சேரலை. ஓகேவா? இந்த இன்ஸ்டாமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெலிவரி பண்ண அசைனே ஆகலை. ஆனால் ஆர்டர் பேக்டுன்னு போட்டிருக்கான். இது பீக் டைம் 9 மணி. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று டெலிவரி வந்துச்சு கைக்கு, இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். கங்கார் என்ன வேகமாக வருது பார்த்தீங்களா? இதான் டெலிவரி பார்ட்னர் வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஆர்டர் நம்ம டெலிவரி பார்ட்னர் இறக்கிட்டு இருக்காரு. வரட்டும், பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கருவாடை. பார்த்தீங்கன்னா கருவாடு வந்துருச்சு. இது தாங்க 80 ரூபா கருவாடு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. 60 கிராம் தான் போட்டிருந்தேன். கிராம்லாம் ஓகே தான். அவன் சொன்ன கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெட்டிட்டேன். பார்ப்போமா? கருவாடு ஸ்மெல்லே ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஒரு மாதிரினா கருவாடுன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, கருவாடு வந்து இதுதான் 80 ரூபா கருவாடு. எப்படி இருக்க போகுதுன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியுது.